சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுன்றது அவசியங்க. இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட்ல வேணா வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் தேவையில்லாம இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா போதும். ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ், ஒரு செஷன் எடுத்தா போதும். எனர்ஜைஸ் ஆயிருவாங்க. நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய பார்வை என்ன? மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சந்தோஷ் சுப்ரமணியம் படம். அதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இன்ஃபேக்ட் நீ என்ன வேணா செய். ஆனா எதா இருந்தாலும் என்ன கேட்டு செய். வரியில ஒரு சீட்டு கட்டு போறா. மாப்பிள இது எடுக்காத. அதை விடுவா. இது எல்லாமே மைக்ரோ மேனேஜ்மெண்ட். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஓனருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவான். அவன் போக்குல அவன விட்டுட்டீங்கன்னா, என்னைய விட அவன் நல்லா செய்வான். என்னைய விட அவன் நல்லா செஞ்சுட்டான்னா, கிரெடிட் அவன் எடுத்துப்பான். அதனாலேயே நான் போகாம இருக்கேன். இதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். உங்க கம்பெனி வளரணும்னா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல வெளியில வந்தீங்கன்னா வளர்ந்துரும். அது பண்றது முட்டாள்தனம். அதாவது ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குன்னு வச்சுக்கங்க. குழந்தைய தூக்குறீங்கன்னா ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குன்னா அட்லீஸ்ட் டிஃபரெண்ட். எப்போ 1 மாசம் ட்ரெயின் பண்ணுவீங்களா? 2 மாசம் ட்ரெய்னிங் பண்ணுவீங்களா? எப்போ அவங்களே கத்துக்குவாங்க? விட்டா தானே கத்துக்குவான். தப்பு செய்யட்டும். விடுங்க. அப்புறம் என்ன சரி பண்ணலாங்கிறத அவங்களே பார்த்துப்பாங்க.